சோ ஒவ்வொன்னும் வந்து ஆக்டிவா எல்லா நரம்புகளும் இணைந்த அந்த இடத்துல பிளாக் இல்லாம இருக்கணும். அந்த இடத்துல பிளாக் இருந்தா அந்த எனர்ஜி பாஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ நாம வந்து சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருப்போம். சோ இந்த இடங்கள்ல பிளாக்ஸ் எதனால ஏற்பட்டு இருக்கும்னா, நம்ம பழைய ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச கர்மாக்கள்னாலயும் அந்தந்த இடத்துல பிளாக்ஸ் ஏற்படும். சோ இத வந்து நாம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். தாமரை பூ என்றது நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமா நம்ம ஏன் சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா, இயற்கையோட அவ்ளோ கனெக்டடா இருக்கும். அதனால அது கனெக்டடாவும் இருக்கும். அது ஒட்டியும் இருக்காது. எப்போ வந்து நம்ம உடலுக்குள்ள அந்த குண்டலினி என்றது ரைஸ் ஆகுமோ, அப்போ சக்ராஸ் ஓப்பனா இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ எப்போ சக்ராஸ் வந்து க்ளோஸ்டா இருக்குமோ, பிளாக்ஸ் இருக்குமோ, அப்போ அப்போ வந்து குண்டலினி என்றது ரைஸ் ஆகவே முடியாது.